Good morning, praise Lord. Welcome to this video. இது ஒரு பால்வாடி லெசன் தான். இது பொதுவாக குழந்தைகள் பார்த்தீங்கன்னா டீச்சர் இருந்தால் குறும்பு பண்ணாது. டீச்சர் வெளியே போயிட்டாங்கன்னா டீச்சர் நம்மளை பார்க்கல அப்படின்ட்டு குறும்பு பண்ணும். ஸோ இது குழந்தைக்கு ஏற்ற அனுபவமாக இருக்கு. ஆனால் சபையில் விசுவாசிகள் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு 1 கொரிந்தியர் 5:4 பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் கூட பார்க்கலாம். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் அப்படின்ட்டு இருக்க. அதே மாதிரி நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் அப்படின்ட்டே இருக்கேன். அதாவது நம்ம கர்த்தர் நம்மள பார்க்கல அப்படின்ட்டு நம்ம நினைச்சு நம்ம பாவம் செய்ய ஆரம்பிச்சிடுறோம். 2 நாளாகமம் 16:9 பார்த்தீங்கன்னா தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய கல்லூரி நண்பர்கள் இந்துக்கள் அது மாதிரி இருப்பாங்க. நீங்க என்ன கிறிஸ்துவ போய் நீங்க வேண்டிட்டு இருக்கீங்க, ஏன்னா அவங்களும் நிறைய வேண்டுதல்களை செய்வாங்க. ஒரு கேம் விளையாடினா கூட ஜபம் பண்ணிட்டு தான் அவங்க அந்த கேம்ல விளையாடுவாங்க. அவங்க என்னிடத்துல கேட்கறது உண்டு, ஏன் நீங்க கிறிஸ்துவ போய் வேண்டுறீங்க, அவரு தான் மரித்து போய்விட்டாரே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உயிர்த்தெழுதல் அனுபவம் அவங்களுக்கு இல்லாதனாலையும் தெரியாதனாலையும் அவங்க அதை விசுவாசிக்காம இருக்கிறதுனாலையும் நம்மள அவங்க கேலி பண்றாங்க. அப்ப நான் சொல்வேன், நான் ஒரு காரியத்துக்காக நான் இங்க ஜெபிச்சுட்டு இருக்கேன். கர்த்தர் எனக்கு நிறைய தடவை பதில் கொடுத்துருக்காரு. இந்த தடவை ஒரு பதில் கொடுப்பாரு. கொடுக்கலன்னா வேணா நான் உங்களுடைய தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் சொல்லுவாங்க, நீங்க பொட்டு வச்சுட்டு எங்களோட அந்த எல்லை முனியப்பன் சாமியக்கு நீங்க கடா வெட்டணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சரின்னு நானும் சவால் வைப்பேன். ஆனா கர்த்தர் மிகுந்த சோதனையில் இருந்தா கூட கர்த்தர் எனக்கு அந்த இடத்துல வெற்றியை அருளி செய்தார். அதை நான் சாட்சியா பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ நிறைய தடவை மாதிரி நான் விரும்புகிறேன். வெளியே உட்காந்து ஸ்தோத்திரம் போட்டுட்டு இருந்தாலும் கர்த்தர் வீட்டுக்குள்ள கிரியை செய்து சத்ருவின் மேல் ஜெயம் கொடுத்த அனுபவங்கள் எனக்கு இருக்குது. ஸோ கர்த்தர் நம்ம பாதாளத்துல போய் படுக்க போட்டா கூட அவருடைய கண்கள் நம்மள பார்க்க முடியும். இதை அறிந்து கொள்ளாதனாலதான் மனுஷன் குருட்டாட்டமா பாவம் செய்யறான். அல்லது ஏதேன் தோட்டத்திலேயே போய் அவர் என்னை பார்க்க முடியாதுன்னு ஒளிந்து கொள்ளவும் அத்தியிலைகளால் ஆடைகளை தைத்து கொள்ளவும் முற்படுகிறான். எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் நம்மள பார்க்க முடியும்.